வணக்கம், நான் உங்கள் இளங்கோ. இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஏப்ரல் 14 தடைக்காலம் 2 மாதம் தடைக்காலம் உருவாயிருச்சு. இந்த போட்டுகளை பூரா கட்டில் போட்டாச்சுங்க. இந்த கிடக்குதா கட்டில் போட்டாச்சு. இது இலக்கடை, எந்த ஆளும் அறம் எதுவும் கிடையாது. போட்டுகளை பூரா போட்டாச்சு. ஏப்ரல் 14 இருமை மே ஜூன் 14 தான் கடலுக்கு போவாங்க. 2 மாதம் தடைக்காலம். இந்த 2 மாதமும் மீனவர்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கும். பாருங்க, போட்டு படவை மாடி இதெல்லாம் காஞ்சு இன்ஜின்கள் வீலு நங்குரம் கயிறுகள்லாம் நிறையா சேதமாயிரும். வெயிலே காஞ்சு அதுக்கு இரும அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னே ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை பார்ப்பாங்க. லட்சக்கணக்கில் வேலை தான் கடலுக்கு போவாங்க. நான் இப்போ இந்த பதிவு யாருக்கு போடுறேன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நமது ஃபிஷரிஸ் ஆஃபீஸுக்கு தான் நான் போடுறேன். எங்கள் ஊரில் அந்த ஏலக்கூடம் இருக்கு பாருங்க. ஏலக்கூடம் எப்படி இருக்கு பாருங்க. பூரா பழுதாகி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பாருங்கள். பாருங்க, மோசமாகி உடஞ்சி போகிற மாதிரி இருக்காருங்க அந்த தூணுகள்லாம். பாருங்க, அதே மாதிரி ஒவ்வொரு துணையும் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா தூணுமே இப்படி அருந்தருதான்னு இருக்குது. ஆமாம், இது சீக்கிரத்தில் உடஞ்சி விழுந்துடும் போல். பூரா அருந்தருந்தாருங்க, உடஞ்சி இருக்குது. ஆனால் இது எப்போ ஏலம் நடக்கும்போது உழுதா இல்லை ஏலம் இல்லாத நேரம் உழுதான்னு தெரியாது. எல்லாமே மோசமாக இருக்குது பாருங்க. எல்லாமே அரிச்சு தாங்க இருக்குது. ஆமாம், எல்லா தூணும் அரிச்சு ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போ இது உழுன்னு சொல்லி தெரியலை. இது நம்ம ராமநாதபுரம் மாவட்ட ஃபிஷரிஸுக்கு தான் இந்த பதிவு. இது இந்த தடைக்காலத்தில் இதை வேலை பார்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த பாருங்கள், ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப மோசமாக இருக்குது கட்டடங்கள்லாம். இந்த பாருங்க, எல்லாமே பேர்ந்து போச்சுங்க. எல்லாம் பேர்ந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கடல் அரிப்பு மாதிரி இருந்து உப்பு தண்ணிக்கு அதுக்கும் அரித்து ஒன்றும் இல்லாமல் இருக்காருங்க. எல்லாமே ரொம்ப சேதமாக இருக்குது. இதை சும்மா டக்குன்னு வேலை பார்த்து பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்கும். எப்படி அரிச்சிருக்காருங்க. இது எப்பவும் மக்கள் நிறையா வந்து போகக்கூடிய இடம். ஆமாம், இது முன்ன பின்ன விழுந்துச்சுன்னா நிறையா சேதங்களை உண்டாக்கிடும். அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இது நம்ம ராமநாதபுரம் மாவட்ட நம்ம ஃபிஷரிஸ் ஆஃபீஸுக்கு தான் இந்த பதிவு. இதை பார்க்குறவங்க உடனே இதுக்கு ஆய்வு பண்ணுற வழியை பாருங்கள். ஆமாம், என்ன எந்த விஷயங்களையும் முன்னக்கூடி சொல்கிறத யாரும் கேட்குறதில்ல. இதே மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு கம்பி இபி ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்தி கம்பியில் வேலை பார்க்காமல் கம்பி அருந்து விழுந்து ஒரு 2 இயர் தாப்பக்கம் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் நான் போன வருஷம் முத்துன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார். நாங்கள் சில விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு சொல்லத்தானுங்க செய்கிறோம். ஆமாம், கவர்மெண்ட்டுகள் அதை வந்துக்கிட்டு கரெக்டாக பார்த்துச்சுன்னா எந்த உயிர் சேதமும் இல்லாமல் வேலை பார்த்துடலாம். எதுக்காக இப்படி கிடப்பில் ஓடுறாங்கன்னு தெரியல சில விஷயங்களை. ஆமாம், பார்க்க வேண்டிய எவ்வளோதான் இருந்தாலும் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்தானுங்க ஆகணும். ஆமாம், ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட காசு எல்லாம் பிரிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு பிரித்து கொடுக்குறோம். அதுக்கு உண்டான உதவியும் செஞ்சு கொடுக்குறோம். நம்ம எல்லாம் பண்ணித்தானே கொடுக்குறோம். எல்லா வசூலும் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு உண்டான வேலையை மட்டும் பார்க்கவே மாட்டேங்காங்க. ஆமாம், எப்படி வருங்க, பார்க்கவே மாட்டேங்காங்க. இந்த தடைக்காலத்தில் இதை பார்த்து கொடுத்தா உண்மையிலேயே நல்லா இருக்கும். இல்லைன்னா இது உயிர் சேதம் பொருள் சேதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், இதை வேளாண்மை கொடுத்தீங்கன்னா இந்த தடை காலத்தில் நல்லா இருக்கும். ஆமாம், இது நம்ம ராமநாதபுரம் மாவட்ட ஃபிஷரிஸ் ஆஃபீஸுக்கு தான் இந்த பதிவு. மீண்டும் சொல்கிறேன், நம்ம ராமநாதபுரம் மாவட்ட ஃபிஷரிஸ் ஆஃபீஸுக்கு தான் இந்த பதிவு. இது மூக்கையூர் ஏலக்கூடம். இதை தடைக்காலத்தை வேளாத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கிட்டு இதை
இடிஞ்சு விழுந்துட்டுனா ரொம்ப உயிர் சேதம் பொருட்சேதம் வரும். நான் உங்கள் இளங்கோ. நன்றி.